ஏன் பொண்ணுசாமி தண்ணி எடுத்து விடு, இந்த பக்கம் தண்ணி வரல அப்படின்னா ஒரு கோட்டை வாங்கி தரையா அப்படின்னு கேக்குறா. அப்படிங்கும் போது எங்க மருமகிட்ட காசு 150 ரூபா கொடுத்து நான் எத்தனை கோட்டை வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் தெரியுமா? கோட்டை கொடுத்தாதான் அவன் தண்ணி எடுத்து விடுறான், உடனே நிறுத்தி போடுறான். மறுபடியும் அந்த பாட்டில எடுத்துட்டு இப்படி காட்டினாதான் மறுபடியும் இன்னும் 1 மணி நேரம் சேர்த்து எடுத்து விடுறான். எத்தனை கோட்டை நான் காசு கொடுத்துருப்பேன் தெரியுமா? எங்க மருமக வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றாலே அது என்ன பழக்கம்? அப்படியே ஒரு பொம்பளை ஒரு 500 ரூபா சம்பாரிச்சு நாங்க சோர்த்திங்கிறதா இல்ல எங்க பிரச்சனையை பாக்குறதா நாங்க எல்லாமே ஏழதா இல்லன்னு சொல்ல. அந்த 500 ரூபாயில ஒரு குவாட்டருக்கு காசு போச்சுன்னா தண்ணிக்கு அவசரம் நாங்க எப்படி இருக்கிறது? 2 வாரத்துலயுமே தண்ணி விடுறாங்க. கேட்டா அந்த கட்சியை போய் பாருங்க, இந்த கட்சியை போய் பாருங்க. நாங்க எந்த கட்சியை போய் பாக்கணும்? பொதுமக்கள் பாத்ரூம் ஒரு மாசம் ஆகுது. ஒரே ஒரு தண்ணி நல்ல தண்ணி மட்டும்தான் வருது. உப்பு தண்ணி பக்கம் வரதே கிடையாது. நாங்க என்ன பண்றது? உப்பு தண்ணி குழந்தைங்க போறாங்க. 2வது பாட்டி 12 மணிக்கு எடுத்துடுறோம். கூலி வேலைக்கு நாங்க போறோம். பிள்ளைங்க இருக்கிறதால நாங்க மெத்தது அன்னைக்கு எங்க சம்மா போச்சா பிள்ளைங்க நாங்க எப்படி படிக்க வைக்கிறது? ஒரு அடிப்படை தேவை கூட இல்லாத கட்சிக்காரங்க என்ன கட்சிக்காரங்க? எங்க வெள்ளக்கல்பட்டில தண்ணி வரது கிடையாதுங்க சார். தண்ணி எடுத்து விடுறோம்ல மாத்தணும். கோட்டை வாங்கி கொடுத்து தண்ணி எடுத்து விடுறாங்க. ஒண்ணு எம்ஜிஆர் போடுறாங்க, இல்ல பொன்சாமி போடுறாங்க. அது விட்டு வேற ஒரு ஆளு போட சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவையா தண்ணி வரணும். கேட்டா இன்னைக்கு வருது நாளைக்கு வருதுன்னு சொல்றாங்க. பைப் உடஞ்சு போச்சுன்றாங்க, அங்கே மிஸ்டேக்ன்றாங்க. எங்களுக்கு தண்ணி வேணும். ஒரு அடிப்படை தேவை கூட பொதுமக்களுக்கு பண்ணாதவங்க என்ன பஞ்சாயத்துல வேலை செய்யறாங்க? நீங்க நான் சொல்லுங்க. ரோட்ல